ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரிஷபராசிக்கு ஐப்பசி மாத பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த காலகட்டம் கூடுதல் கவனம் தேவையான சில விஷயங்கள் இருக்குது. பொருளாதாரம் அப்படின்ற விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. நீங்கள் என்ன தான் புதுவிதமான முயற்சிகளை சரியான முடிவுகளை எடுத்தாலும் கூடுதல் விழிப்புடன் செயல்படுவது ரொம்ப நல்லது. அதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கு முன்கூட்டியே தீர்வு காண்பது சிறப்பு. அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு வச்சிங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதி, அதே சமயத்தில் 7ஆம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கடகத்தில் இந்த மாதத்தில் நீச்சம் அடைகிறார். முற்பகுதி ஒரு நாட்கள் கழித்து அப்படி அவர் நீச்சமாகக்கூடிய அந்த ஒரு அமைப்பு உங்கள் ராசிக்கு விரையாதிபதி 3ல் போயிட்டு வலுவிழக்கிறது. ஒரு விதத்தில் விரையாதிபதி வலுவிழக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் தைரியாதிபதி சகோதரக்காரகன் செவ்வாய் தான். அவர் போயிட்டு சகோதரஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல வலுவிழக்கிறதுனால சகோதரர்களிடையே பிரச்சனைகள் வரலாம், அல்லது நண்பர்கள் தொடர்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதுவிதமான முயற்சிகள் தாமதப்படும், அல்லது புதுவிதமான முயற்சிகள் விரயத்தை கொடுத்துரும். ஏன்னா விரையாதிபதியாகவும் வராரு. 7ஆம் இடமான வாழ்க்கை துணைக்கும் அவரை பொறுப்பேற்றுக்கொள்கிறதுனால ரிஷபராசிக்கு வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் அல்லது வாழ்க்கை துணையினுடைய முயற்சி, அவர்களுடைய ஹெல்த் இஷ்யூ ஏற்படலாம், இல்லை அவங்க வழியாக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், இல்லை விரயங்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். அப்படி இல்லைன்னா தொடர்பு பங்காளிகள், நீங்கள் இந்த சமுதாயத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களால் சிறிதளவு வாக்குவாதம் கூட பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் பேசும்போது கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை. ஒரு விதத்தில் ரிஷபராசி எதையுமே தெரிஞ்சு எதையுமே அறிஞ்சு கொஞ்சம் வெள்ளந்தியான மனசுக்காரங்க, வெளிப்படையாக பேசிடுவாங்க. இந்த காலகட்டம் வெளிப்படையாக இல்லாமல் சில விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து பேசுகிறது நல்லது. எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய வேணாம், அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு புது முயற்சி, ஒரு புது முடிவு, ஒரு புதுவிதமான பயணம், தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு சிறு தூரம் பயணம் போயிட்டு வர போகிறீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி கை கொஞ்சம் அடக்கி இருக்கிறது நல்லது. கை நீளம் சொல்லுவாங்க, சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கோவம் வச்சுன்னா நீட்டிடுவாங்க கையை. அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி சூரியன், எப்போவுமே சூரியன் ஐப்பசி மாதம் துலாத்தில் நீச்சம், சரிங்களா? உங்கள் ராசிநாதனுடைய வீடானது சுக்கிரனுடைய வீட்டில் அவர் நீச்சமாகிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம்ன்றது கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லலாம், சரிங்களா? ஒரு விதத்தில் அந்த இடத்துடைய அமைப்பு இப்போ சூரியன் வலுவிழக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி 6ல் போயிட்டு சுகாதிபதி போய் 6ல் வலுவிழக்கிறதுனால கடன் சுமைக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு விதத்தில் நல்லா கேட்டுக்குங்க, ஒரு பழைய கடன் இருக்குது, அந்த கடனை குறைந்தபட்ச வட்டி, இப்போ அதிக இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது, அதை குறைஞ்சபட்ச வட்டிக்கு மாற்றி வைக்கிறது, அல்லது புதுதாக கடன் வாங்குறது, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் கடன் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும்ன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலர் வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, வீடு கட்டிகிட்டு இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கான அந்த கடன் சுமை, அது தப்பு கிடையாது. சுபகாரியம் நல்ல விஷயத்துக்காக நீங்கள் வாங்குறீங்க, மீண்டும் அதை சம்பாரித்து நீங்கள் அடைச்சிடுவீங்க, அது தப்பு கிடையாது. ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க, இல்லை வண்டி வாகனங்களுக்கு ஒரு லோன்ஸ் எடுத்துருக்கீங்க, இல்லை ஒரு ஃபைனான்ஸ் கட்டணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாங்குவீங்க, மறுபடியும் அது டைம் சரியாயிடும். ஆனால் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், அதாவது வீட்டுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கணும், அந்த மாதிரியான பொருட்கள்ன்ற மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு கடன் வாங்காமல் இருப்பது சிறப்பு, புரியுதுங்களா? இந்த காலகட்டம் நீங்கள் அப்புறம் வாங்கிக்கிங்க, பிரச்சனை கிடையாது. இந்த காலகட்டம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கடன் வாங்கி உங்களுடைய கடன் சுமையை அதிகரிச்சுக்காமல் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சுகத்துக்காக நீங்கள் விரயம் செய்வீங்க, அந்த விரயம் அது அவ்வளோ சீக்கிரம் திரும்ப அடைச்சிட முடியாது. ஒரு விதத்தில் தந்தையினுடைய தொடர்புகள் கூட விரயத்தை கொடுக்கும், அல்லது அவங்களுடைய முயற்சிகள், தந்தை ஒரு வேலை செஞ்சுட்ருக்காரு, ஒரு தொழில் செஞ்சுட்ருக்காரு, அந்த தொழிலில் தடை தாமதம், அல்லது அவர்களுடைய முயற்சி தடைப்படுவது, அவர்களுக்கு வர வேண்டிய பணம் பொறுமையாக வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஒரு விதத்தில் லாபமேன்மை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும், புரியுதுங்களா? அதாவது லாபமேன்மைனா உங்களுடைய உழைப்புன்ற ஒன்று இருக்குது இல்லைங்களா, உங்களுடைய உழைப்புக்கேற்ற உயர்வு அங்கே இருக்கும். அதை நீங்கள் கவலைப்பட வேணாம், இந்த காலகட்டம் அது நல்லாயிருக்கும். எனினும் புது முயற்சிகளில் கூடுதல் கவனம் எடுத்து செயல்படுறது நல்லது. இளைய சகோதரம், நண்பர்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அவங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க கூட பேசும்போதும் சரி, பழகும்போதும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பார்த்து பழகுங்க. ஏன்னா பணம் கொடுக்கல் வாங்கல், நீங்கள் பணம் கொடுத்துட்டிங்கன்னா மீண்டும் அதை கொண்டு வந்துடலாம், ஆனால் அதனால் மனஸ்தாபம் ஏற்படும், கஷ்டமாயிடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கிக்க தயார்னா அந்த பிரச்சனை வராது. உங்கள் பொறுமையை நீங்கள் இழக்கும்போது அங்கே கஷ்டம்தான் வரும். ஏன்னா நீங்கள் பொதுவாகவே
மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணுன்ற எண்ணம் இருக்கும். தனக்கு மிஞ்சியது தான தர்மம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சில விஷயங்களில் தனக்கு போதும்னு நினைக்கும் போது உங்களுக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அந்த ஒரு குணம் உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் வலுவிழக்கிறது நிச்சயமாக அரசு துறையில் இருக்கிறவங்க, வேலை பார்த்துட்டு இருக்கவங்க வேலையில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. வேலை உயர் அதிகாரி உங்களை குறை சொல்லுவாங்க தான், தப்பு கிடையாது. இந்த காலகட்டம் குறை சொல்கிறாங்களா, சரிங்க சார் திருத்திக்கிறேன், சரி நீங்கள் சொன்னால் சரி, இந்த மாதிரி கொஞ்சம் பணிவாக பேசும்போது அடுத்த முறை அவங்க உங்களுக்கு குறை சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? அதை நினைவில் வச்சுக்கோங்க. அவங்க என்ன குறை சொல்கிறது, நான் என்ன அவங்களுக்கு நான் மதிக்கிறதுன்ற மாதிரி கோவப்பட்டிங்கன்னா வேலையில் பிரச்சனையை கொடுத்துரும். அதில் கவனமாக இருங்க. ஹெல்த் இஷ்யூ போகிறதுன அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஒரு விதத்தில் சளி, இருமல், அதாவது இந்த தலைவலி இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு விதத்தில் 4ஆம் இடத்ததிபதி 6ல் போகிறதுனால தாயார் உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை கொடுக்கும். ஹெல்த் இஷ்யூ, அவங்களுக்கு மருத்துவ செலவு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்க. ஒரு விதத்தில் வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. ஆடம்பர செலவுகள், தேவையற்ற விரயங்களை தவிர்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு அது யோகத்தையும் ஏற்றத்தையும் தரும். இது சின்ன சின்ன டிப்ஸ் தான். இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன். இது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடாது. ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துடலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கலான்றதுக்காக தான் இந்த காணொலி ஒழிய மற்றபடி உங்களை பயன்படுத்துறதுக்கு கிடையாது. நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.